ஹாய் கைஸ், இது விக்கி அன்ஸ்கிரிப்டட். சினிமாவில் கோடிக்கணக்கான ரசிகர்களோட மனசில் இடம் பிடிச்ச நடிகர் ஒருத்தர் இப்போ அரசியல்லையும் கால் வச்சு ஒட்டுமொத்த தமிழ் மக்களோட மனசுலையும் இடம் பிடிக்க போகிறார். ஆனால் ஆமாங்க, ஒரு தமிழர் தமிழ்நாட்டை ஆள போகிறாரு. அவர் யாரும் இல்லை, இன்னைக்கு மே 10, 2026 தமிழக முதல்வராக பதவியேற்க போகிற திரு ஜோசப் விஜய் அவர்கள் தான். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்து ஒரு புரட்சியை உண்டு பண்ண போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி மக்களுக்கு மேலே அவருக்கு வாக்களித்து அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்ததுக்கான ஒரு தொடக்கத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்திலே ஆட்சியை பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி இரு பெரும் திராவிட கட்சிகள் பெரும் ஜாம்பவான்கள் இருக்கும்போது அதுக்கு மத்தியில் சாதிச்சு வர்றது பெரிய விஷயம். இப்படியெல்லாம் நடக்க சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னன்னா, தமிழக மக்கள் அவர் மேலே வச்ச நம்பிக்கை. ஒரு நடிகரை ஆரம்பித்து தளபதியாக உயர்ந்து இப்போ மொத்த தமிழ்நாட்டு மக்களோட தலைவனாகவும் ஆக போகிறார். சென்னை நேரு ஸ்டேடியமில் கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க போகிறார். அவர் கூட சேர்ந்து இன்னும் சில அமைச்சர்களும் பதவி ஏற்கிறதா இருக்காங்க. ஒரு பெரும் கஷ்டத்தை கடந்து வந்திருக்காரு திரு விஜய். ஆனால் நேற்று கடைசியாக எல்லாம் முடிவாகி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய முஸ்லீம் லீக் கட்சி, சிபிஎம், சிபிஐ எல்லாருமே ஆதரவு கொடுத்துட்டாங்க. அவங்க 108 இடத்தை நிரப்பிட்டாங்க. இன்றைக்கி அதனால் அவங்க பதவி ஏற்க போகிறாங்க. தமிழக மக்கள் இதை ஒரு சாதாரண அரசியலாக பார்க்கல, இது பெரும் ஒரு மாற்றத்திற்கான தொடக்கமாக எதிர்பார்க்குறாங்க. ஒவ்வொரு தடவையும் புதுசாக ஆட்சி அமைகிற போது மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறது இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, போதைப் பொருள் கலாச்சாரம் ஒழிப்பு, ஊழல் இல்லாத ஆட்சி. அதை விஜய் கொடுப்பாருன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதையெல்லாம் சினிமாவில் வசனமாக பேசி மக்கள் மத்தியில் புரட்சி ஏற்படுத்தின ஒருத்தர் இப்போ நிஜ வாழ்க்கையிலையும் புரட்சி ஏற்படுத்த வந்திருக்காருங்க. இப்படியெல்லாம் நடக்க சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, தமிழக மக்கள் அவர் மேலே வச்ச நம்பிக்கை. விஜய் முதலமைச்சர் ஆனால் நமக்கு கண்டிப்பாக நல்லது செய்வார், நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் வரும்னு நம்பிக்கிட்டு இருக்க கோடிக்கான மக்களுக்கு விஜய் என்ன செய்ய போகிறாரு பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் கொடுத்துருக்க தேர்தல் வாக்குறுதிகள். மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபா, 6 சிலிண்டர்கள், சமையல் எரிவாயு இலவசமாக கொடுக்கறது, வருஷத்துக்கு 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீயாக கொடுக்கறது, எல்லாமே புதுசாக இருக்குது. விஜய் ஒரு நல்ல முதலமைச்சராக தொடர்வாரா? இந்த ஆட்சி நிலையாக இருக்குமா? உங்களோட கருத்து என்ன? கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும்